பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் புருஷோத்தமன் பாகவதர். அருமையான இன்றைய தினம் திருக்குற்றாலம் ஆற்றிலே திரிபுர தாண்டவத்தை பற்றி, நடராஜ பெருமானுடைய திரிபுர தாண்டவம் என்ற விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். குற்றாலம் என்றால் கூத்தாளம் என்று பெயர். கூத்தாளம் என்றால் மிக அருமையான விஷயம் பாருங்கள். முதலே பிணிகள் தீர்க்கக்கூடிய இடம் என்று பெயர். இம்மையில் மட்டுமில்லை, இந்த பிறவியில் மட்டுமில்லை, மறுமையிலும் உள்ள பிணிகளை தீர்த்து பிறவி பயன், நாம் பெற்ற பயன் என்ன, இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் பிறவி பயன். வள்ளுவ பெருந்தகையும் அதை தான் சொல்லியிருக்கிறார். அப்படி பிறவி பயனை நல்கும் திருத்தலம் தான் திருக்குற்றாலம். கூத்தாளம் என்று பிரித்தால், கூ என்றால் பிறவி பிணி, தாளம் என்றால் தீர்ப்பது. பிறவி பணியை தீர்ப்பது தான் குற்றாலம், திருக்குற்றாலம். இங்குள்ள குற்றாலநாதர் திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று. பாடல் பெற்ற தலம் என்று பெயர். சைவத்திலே பாடல் பெற்ற தலம் என்று சொல்வார்கள், வைணவத்திலே மங்களாசாசனம் செய்யப்பட்டது என்று சொல்வார்கள். அப்படி தேவார பாடல் பெற்ற தலம்தான் இந்த குற்றாலநாதர் கோயில். இங்கே ஒரு விசேஷம். இந்த தலத்தில் உள்ள பலா மரத்தில் ஆண்டின் அனைத்து தினங்களிலும் பலாப்பழம் காய்த்து கொண்டே இருக்கும். ஆனால் யாரும் இதை பறிமாட்டார்கள், பறிப்பதும் இல்லை, யாரும் சுவைப்பதும் இல்லை. இந்த பழாவில் உள்ள சிலைகள் பாருங்கள், தெரியாத விஷயத்தை சொல்கிறேன். லிங்க வடிவல் இருக்கும், சிவலிங்க வடிவல். லிங்கம் என்றால் கம் என்றால் ஒடுக்கம், லிங்க என்றால் தோற்றம், தோற்றமும் ஒடுக்கமும் மனிதன். அப்படி லிங்க வடிவிலே இருக்கக்கூடிய பலாச்சுளைகள் தான் இங்கு இருக்கும். இது பெரும் மிகப்பெரிய கலியுகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயமாகும். இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், பாடல் பெற்ற தலம், அதாவது நாயன்மார்களால் பாடப்பட்டிருக்கணும், அதுதான் பாடல் பெற்ற தலம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் போன்றோரால் பாடல் பெற்ற தலம். சைவ சமய குறவர்கள் 4 பேர். ஒருவர் பாலை காட்டி ஆட்கொள்ளப்பட்டவர் ஞானசம்பந்தர் உமையம்மையிடம். ஓலை காட்டி ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர், அடிமை என்பதை. காலை காட்டி ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்கவாசகர். இன்னொரு சூளை காட்டி ஆட்கொள்ளப்பட்டவர், சூளைனா வயிற்றுவலி, அவர்தான் அப்பர் பெருமான். அவற்றிலே உமையம்மனுடைய பாலை பருகி ஞானத்தை பெற்ற ஞான சம்பந்த பெருமான் அருமையாக இந்த திருக்குற்றாலத்தை பற்றி அருமையாக பாடியிருக்கிறார். இதை உங்களுக்கு புரியறதோ இல்லையோ அருமையாக கேட்டு வைங்க. திருந்த மதி சூடி, மதின பிறை சூடுற, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று பாடினாரே. சுந்தரர் கேட்டார், நீ ஒரு பித்தன், பைத்தியக்காரன், என்ன நான் போய் உனக்கு அடிமைன்னு சொல்கிறேன். அப்புறம் உண்மை தெரிந்த உடனே வணங்குறார். என்னை பற்றி பாடுன்றார். என்ன சொல்லி பற்றி பாடு, என்னை பித்தன் பைத்தியக்காரன் சொன்னியே பாடுன்னு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளார் சுந்தரர். இங்கே பாருங்கள், ஞான சம்பந்தர் குற்றாலநாதரை அருமையாக பாடியிருக்கிறார். யாருக்குமே தெரியாத இந்த பதிகம், தேவார பதிகம். திருந்த மதிசூடி தென்னீர் சடைக்கறந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுரைதல் புரிந்த செல்வர் இருந்த இடம் வினவில் ஏலங்கமிழ் சோலையின வண்டு யாழ்சை குறுந்த மணனாரும் குண்டிடன் சூழ் தன்சாரல் குறும்பலாவே என்று அருமையாக பாடியிருக்கிறார். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றாக, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத லிங்கங்களையும் இங்கே ஒரே இடத்திலே பார்க்கலாம், தரிசிக்கலாம். இது ஒரு மிகச்சிறப்பு. இந்த சித்திர சபை என்று பெயர். திருக்குற்றால சபைக்கு சித்திர சபை. செப்பு தகட்டாலான விமானத்தோடு திருக்குற்றாலநாதர் ஆலயத்திற்கு அருகில் தனி கோயிலாகவே அமைந்திருக்கிறது சித்திர சபை. இந்த சபையில் எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் ஓவிய வடிவிலே, சித்திர வடிவிலே பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். சித்திர சபையில் எண்ணற்ற வகையிலே ஏராளமான மூலிகையினாலே செய்யப்பட்ட, வரையப்பட்ட, வண்ணங்களால் தீட்டப்பட்ட ஓவியங்கள் உள்ளன. அங்கே தேவர்கள் அனைவரும் தொழுத வண்ணம் எம்பெருமானாகிய சிவபெருமானையும் சிவகாமி அம்மையுடன் சித்திரமாக காட்சியளிப்பதை பார்த்து மிகுந்த பேரானந்தம் அடையலாம். நம்முடைய மனம் என்னும் சித்திர சபையில் சர்வேஸ்வரனாகிய அந்த நடராஜன் உருவத்தை அழகுற அமைத்து நாள்தோறும் வழிபட்டால் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த மனம் என்னும் சித்திர சபையில் ஈஸ்வரனாகிய நடராஜ பெருமானை உள்ள அமைத்து மனதில் நிறுத்தி நாள்தோறும் வழிபட்டால் பரம்பொருளான சிவபெருமான் ஆனந்த நடனம் புரிவார். எங்கே? நம்முடைய மனதிலேயே சிவபெருமான் வந்து ஆடனம் புரிவார் என்பதுதான் இந்த வண்ணம்பலத்தின் உள்கருத்தாகும். எத்தனை காலமானாலும்
மாறாத தோற்றத்தோடு இயல்பாக காணப்பெறுவதே ஓவியத்தின் சிறப்பாகும். காலமாற்றத்தால் வரையப்பட்ட இடமும் வண்ணமும் மாறினாலும் சித்திரத்தின் தோற்றம், வண்ணம்பலத்தின் தோற்றம், அந்த திருக்குற்றாலத்தின் தோற்றம் எப்படி மாறாமல் இருக்குமோ அதுபோல சர்வேஸ்வரனாகிய நடராஜ பெருமானாக இடம்பெற்றிருக்கிற நமது மனம் என்கின்ற சித்திர சபையில் அவரை வீற்றிருக்கச் செய்வதே வண்ணம்பலம் உணர்த்தும் பாடமாகும். சித்திர சபையின் சபாபதியாக விளங்கும் ஈசன் மறைத்தல் தொழிலுக்கான திரிபுர தாண்டவத்தை திருக்குற்றாலத்தில் நிகழ்த்துகிறார் என்பது பக்தர்களின் மனதில் நிலை பெற்றிருக்கும் விஷயமாகும். ஏனென்றால் இந்த திரிபுர தாண்டவம் 3 லோகம் திரிபுர தாண்டவம் ஆடுகின்ற சிவபெருமானுடைய காட்சியை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. ஆகவே இந்த இதனுடைய பொருள் பாருங்க, சரஸ்வதியே சொல்லியிருக்கா எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கம் போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பால் இங்கு வராது இடர். எனவே கல்வி அறிவு என்பது வெறும் நூல்களை படிப்பதுடன் நின்று விடுவதில்லை. நடனத்திற்கு ராஜாவாக இருக்கும் நடராஜ பெருமானை வணங்கி அவரது பஞ்ச சபைகளான சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம், திருக்குற்றாலம் எல்லோ இடத்திற்கும் சென்று நாம் அவருடைய அருளை பெற வேண்டும். முக்கியமாக குற்றாலத்திலே அந்த ஈஸ்வரனை பற்றி பாடுகின்ற என்ன சுவாமி என்று பார்க்கும். குற்றாலநாதர் திரிகூடல் அசலபதி, அம்மையார் தாயார் குழல்வாய் மொழியம்மை இறைவி பெயர். அப்படி இருக்கின்ற இடத்திலே அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். இந்த பாடல் மிக அருமையாக கேட்க வேண்டிய பதிகம். வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை கொம்பார் சோலை கோல வண்டு ஆட்சி குற்றாலம் அம்பாள் நெய்யோடு ஆடல் அமர்ந்தான் அவர் கொன்றை நம்பால் மேய நன்னகர் போலும் நமரங்கால். வளர் வேங்கை என்றால் வேங்கை மரங்கள், அம்பாள் தாய் இறைவி, அபிடாக போல், நம்பால் மேயன்னா நமக்கு அருள் புரிய என்று அர்த்தம். கடைசியாக ஒரு பதிகத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இது இறைவியை பற்றி, குழல்வாய் மொழி அம்மையை பற்றி எங்கேயுமே கேட்காத பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஐயா. பக்தர்களாகிய நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். தவளமதி தவள் குடுமி பனிவரையின் முளைத்தெழுந்து தகை சேர் முக்கட்பவளமலை தனிலாசை படர்ந்தேறி கொழுந்து விட்டு பருவமாகி அவிழ நரை பூங்கிடப்ப தாமரையும் மீன்றொரு கோட்டாம்பால் இன்று குவளையம் பூத்தருள் கொடியை கோதை குழல்வாய் மொழியை கூறுவோமே. எப்படி சிலையடையோடு சொல்லியிருக்கிறார். தவளம் என்றால் வெண்மை, முக்கட்பவளமாலை என்றால் முற்கண்களை உடைய செம்மேனி உடைய சிவபெருமானார், தரை தேன் என்றால் தாமரை மலரை அணிந்த முருகப்பெருமான், ஆம்பல் என்றார் விநாயகர். இவற்றையெல்லாம் பூத்த கொடியான, அதாவது பெற்றெடுத்த தாயான வள குழல்வாய் மொழியம்மை என்று சிலையடை நயத்தோடு இந்த குற்றால தாய் இறைவியை குழல்வாய் மொழியை அருமையாக திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். ஆகவே திருஞான சம்பந்தருடைய ஒரு பதிகத்தை பாடி இந்த உரையை நிறைவு செய்து இருக்கிறேன். தோடுடைய செவி என்னிடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாமரம் ஏவிய பெம்மானிவன் நன்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தன்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.